இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முக்கியமா ஒரு விஷயம் 2 பிரேயர் ரிக்வெஸ்ட் 3 வந்திருக்கு இன்னைக்கு குழுவில். அதுக்காக ஜெபிங்க. நம்முடைய அட்மின் ஜான் ராஜையா அவர்கள் இன்னைக்கு அந்த காலில் சர்ஜரி ஆச்சான்னு தெரியல. அந்த கால் விரல் சுண்டு விரல்ல அது அடுத்தது இன்னொருத்தருக்கு சர்ஜரி, வின்சென்ட் ஐயா, அப்புறம் ராஜ்சேகர் ஐயா, 3 பேர் காய்ச்சி நிற்போம். நான் பாடத்துக்கு போகிறோம். கரெக்டா 7:55 ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை, இயேசுவின் பிறப்பு. கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்ததன் அடிப்படை நோக்கம் என்ன? அது பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த பொழுது, பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 38 நிகழ்வுகள் இருக்கு, 38 லெசன்ஸ் இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த டிராமா போடும் இல்லையா, கிறிஸ்துமஸ் டிராமா பிள்ளைகளை வச்சு, அந்த ஒரு 15-20 நிமிஷம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இடையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த புதிய ஏற்பாடை பார்க்கும்பொழுது 3 வரலாறு ரொம்ப முக்கியமா நாங்க படிப்போம். ஒன்று வந்துட்டு முதல் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரோம வரலாறு பார்ப்போம். அடுத்தது பார்க்கும்பொழுது இடூமியருடைய வரலாறு. அந்த இடூமிய வரலாறு தெரிஞ்சாதான் இடூமியத்திலிருந்து வந்த ஏரோதின் வரலாறு தெரியும். இந்த 3 நமக்கு ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாடு முழுவதும் வரும். இந்த முக்கியமா இடூமியர் வரலன்னா கூட, இடூமியர் அந்த இதோட வந்தா கூட ரோம வரலாறும் இந்த ஏரோதின் வரலாறும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் சூழ்நிலை அப்படின்னு வரும்போது அதை கொடுத்தோம். இன்னைக்கு சூழ்நிலையில கொஞ்சம் ரோம வரலாறு கொஞ்சம் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா, இந்த வரலாறை மட்டும் தனியா நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த வரலாறு பார்த்துட்டோம், ஏரோதின் வரலாறு. இன்னைக்கு கொஞ்சம் லேசா ரோம வரலாறு நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பாடம் இல்லைங்களா, அதுல அடுத்தது யோசேப்பின் கனவு. வரிசை கிரமமா இருக்கும் இது இல்லைங்களா. முதல் நிகழ்வு பார்க்கும் பொழுது எப்படி எலிசபெத்தின் கணவர் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா, அடுத்த நிகழ்வு எங்க வருதுன்னா மரியா, அதை பார்த்தோம். மரியாவை குறித்து பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யோசேப்பின் கனவு. சும்மா ஒரு 2-3 லைனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள நிறைய நம்ம சிந்திக்க வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கு இல்லைங்களா. இது நமக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-25. எப்பொழுது நான் பாடப்போட இது நல்லா மனசுல புதிய வச்சுக்கணும். எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை என்ன, வாக்குறுதி இருக்குதா? எல்லாத்துலயும் வாக்குறுதி இருக்குது, வாய்ப்பு இருக்காது. வாக்குறுதிகள் இருக்கும், ஆனா எல்லாத்துலயும் இருக்காது. ப்ராமிசஸ் இருக்கும். மக்கள் யார் மக்கள் அப்படின்னு தெரியும். அடுத்தது கைடன்ஸ், வழி நடத்துதல். அது கடவுள் வழி நடத்தலாம், மக்களுடைய வழி நடத்தலாம், அல்லது அந்த கேரக்டரோட வழி நடத்தலாம் அப்படின்ட்டு. அடுத்தது கடவுளுடைய ஃபேவர். கடவுள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் ஃபேவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அடுத்தது கேரக்டர்ஸ், அதுல இருக்கிற கதாபாத்திரங்களுடைய குணநலன்கள்லாம் எப்பேற்பட்டதா இருந்தது. இது இருந்ததுனாக்கா நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு பாடத்தை நாம சொல்லிக் கொடுக்கலாம் திருச்சபைகள்ல. மெசேஜ் அப்படின்னா, நான் மெசேஜ்னே சொல்ல மாட்டேன், காலத்தை பார்த்தால் போதகராயிருங்கள் அப்படின்னு போதிக்கும், டீச் பண்ணணும் இல்லைங்களா. அதற்கு இந்த 6மே நமக்கு தேவை. அப்போ இதுல அடிப்படை சூழமைவு, சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பல சூழ்நிலை ஏற்கனவே பார்த்துருவோம். எந்தெந்த சூழ்நிலைகள், முக்கியமா அரசியல் சூழ்நிலை, அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது அரசியல் சூழ்நிலை பார்க்க போறோம். அதுல ஒண்ணு அரண்மனையில் ஆட்சி அப்படின்னு சொன்னாக்கா, இது 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 எதை குறிக்குதுனாக்கா, எந்த அரண்மனையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோமாபுரி அரண்மனையை பத்தி சொல்லுது இல்லையா. அப்ப ரோமாபுரி அரண்மனையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த குழந்தை பிறந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகமெங்கும் அது ஆட்சி செய்தது. எந்த உலகம் அப்படின்னாக்கா பின்னாடி பார்ப்போம். ரோமாபுரி
எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உலகம் முழுவதும் பெரும்பாலும் அதெல்லாம் ஆட்சி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆட்சி செய்வதற்கு காரணம் என்னன்னாக்கா, அது போன இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகள்லயும் உள்நாட்டு போர்கள் இருந்தது. அது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? அவர்கள் அதை அந்த சூழ்நிலையில வந்து அங்க ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை யார் அப்படி சொல்லி பார்த்தா, அவர் தான் அகஸ்டஸ் சீசர். இல்லையா? அந்த அகஸ்டஸ் சீசர் வந்து பிறந்த அந்த அந்த அரண்மனையை குறித்து சொல்லுது. அந்த அரண்மனை எப்படி எல்லா தேசங்களுக்கும் மையமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிறந்து வளர்ந்து நாடுகளை விரிவாக்கிக்கிட்டே போனார். இல்லைங்களா? அப்போ அரசியல் இது முக்கியம் இல்லைங்களா? அடுத்தது அவர் நடத்தின போர் எல்லாம் அழிவு தான் அதிகம் இருந்தது. என்னன்னாக்கா, மக்கள் ரோமாபுரியை பார்த்தா, ரோம அரசாங்கத்தை பார்த்தா, ரோம வீரர்களை பார்த்தா பயந்து நடுங்கி நெடுஞ்சான்கையா விழுந்துடணும். அதுக்காக அவங்கள வந்து கொடுமையாக அவங்கள கொலை செய்தார். போர்ல வந்து அவங்க அவங்க கொலை செய்வது கத்தியிலையோ ஈட்டிலையோ. ஆனா அதை வந்து தலையை வெட்டி இல்லைங்களா, அது தூக்கி பண்றது, அதெல்லாம் படங்களாக வரைந்து நாடுகளுக்கு அனுப்புறது, கண்களை பண்றது, இதெல்லாம் இதை பார்த்தோன்னே மற்ற நாடுகள் ரொம்ப பயப்படாது. இவ்வளவு கொடூரமான இது வரைக்கும் இந்த அளவு கொடூரமான இல்லை இருந்தாங்க. ஆனா இவங்க அளவு கொடூரமாக இல்லையே அப்படி பயத்தினாலேயே நிறைய பேர் சரண்டர் ஆயிட்டாங்க பல நாடுகள் இல்லைங்களா. அப்ப அந்த ஆட்சி காலத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைய நாடுகள் பிடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 27 என்னாச்சுன்னா ஒரு அமைதி எல்லா நாடுகள்லயும். ரோமாபுரி ஆண்ட அனைத்து நாடுகள்லயும் ஒரு அமைதி. என்ன அமைதி அப்படின்னா, சண்டை இல்லை, ஆனா பயம் இருந்தது. பயத்தினால வாய் திறந்து பேசல. அந்த அமைதி தான் இல்லைங்களா. உதாரணத்துக்கு குஜராத்ல இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க, பயத்தின் விளைவாக ஏதோ எதிர்த்து பேசல, பயத்தின் விளைவாக அவங்க ஓட்டு போட்டாங்க. யாருக்குன்னா பிஜேபிக்கு. ஏன்னா அந்த இடத்துல குறைவாக திரும்பி எல்லாரும் வந்து கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறதுனால வேண்டி குஜராத்ல இல்லையா, அந்த கலவரத்துக்கு பிறகு ஏன் அங்க திரும்ப திரும்ப வருது. குஜராத்ல மிக பெருமளவுக்கு இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் நிறைய இருந்தாங்க. ஆனா அவங்கள பயத்தின் விளைவாக பிஜேபிக்கு ஓட்டு போட அந்த நிறைவு தான், அந்த நிகழ்வு தான் இங்க நடந்தது. இந்த நிகழ்வு அப்படி எங்க இருக்குது அப்படின்னா, பலஸ்தீனா தேசத்திலேயே இருந்தது. பலஸ்தீனா தேசத்துல இருக்க இஸ்ராயல் மக்கள் எடுத்து இந்த பயமும் இருந்தது. விடுதலைக்காக அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிறது இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தாக்கா, அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அறிவாளிகளை அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள். எப்படி தானியேலை வந்துட்டு வைத்துக் கொண்டார். தானியேல், மிஷாயேல், அசரியா, இவங்களெல்லாம் எப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அது ஒரு பக்கம் பண்ணாங்க. மற்ற இடங்களை அடிமைகளை வச்சுக்கிட்டாங்க இல்லையா. அடுத்தது இந்த ரோமாபுரியில வந்து எக்கனாமிக்கல் பொருளாதாரம் அளவுக்கு அதிகமா பெருகுச்சு. அதற்கு இவ்வளவு அரசாட்சி முறை ஒரு காரணம் இல்லைங்களா. இப்ப இந்தியாவுல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டியை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போல இவர்களிடத்துல வந்து என்னாச்சுன்னா, ஆனா இது ஃபெயிலியர் ஆகுது. இந்தியாவில் நடந்த இந்த அரசாட்சி ஃபெயிலியர். ஆனா அங்க வந்து இதே சிஸ்டம் இருந்தது ரோமாபுரியில. ஆனா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருந்தது. நிறைய பொருளாதாரம் அவர்களுக்கு பயங்கரமா பெருக ஆரம்பிச்சது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணா, அவங்க வரி வசூல் முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த வரி வசூல் பண்றதுக்காகத்தான் இல்லைங்களா குடிமதிப்பு எடுக்க பணம் புரிஞ்சிச்சுங்களா. இவ்வளவு ஜனங்க இந்த நாட்டுல இந்தந்த பகுதியில இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வரி வந்தா இவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சென்சஸ் வந்துட்டு ரோமாபுரியில தான் ஆரம்பிச்சது. நோக்கம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அவர்களுக்கு நிறைய செல்வம் வேணும் இல்லையா, பணம் வேணும். அதுக்காக வேண்டி ஜிஎஸ்டில நிறைய பணம் வேணும் இல்லைங்களா. அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ண, சேனலைஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. நம்முடைய அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அதோட நம்ம வந்துட்டு பணம் வந்து கையில வச்சுட்டு இருக்கிறது
வந்து அளவுக்கு அதிகமா இருந்தா அது பண்ணிடுவோம். பேங்க்ல போனா எப்படி இருந்தாலும். சோ இதெல்லாம் ரோமாபுரியிலிருந்து நான் எல்லா நாடுகளும் கற்றுக்கொண்டது. அந்த நாட்கள்ல நிறைய விஷயங்கள் இல்லையா? அப்ப அவர்கள் படை சூப்பரா இருந்தது. சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருந்தது. ஏன்னா பயம் தான். தப்பு பண்ணா பயங்கரமான தண்டனை. அரசாங்கத்துக்கு எதிர்த்து ஏதாவது செஞ்சாங்கன்னா பயங்கரமான தண்டனை. இந்த சிலுவை தண்டனைன்றதை இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க அளவுக்கு இல்ல. இல்லையா? அது பிறகு நம்ம பார்ப்போம். சிலுவை இதுன்றது பின்னாடி வரும். அத பார்ப்போம். கலாச்சாரங்கள் இல்லையா? அது இருந்தது. பல கலைகள் இருந்தது. வீர விளையாட்டு, களியாட்டுகள் இருந்தது. சமயம், அவருடைய மதம் இல்லையா? வழிபாட்டு முறை இது எல்லாத்துலயும் ஒரு புதிய தாக்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் யாருக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல இருக்க உயர்ந்த குடிமக்களுக்கும், பணக்காரர்களுக்கு தான் இது யூஸ் ஆச்சு. நடுத்தர வர்க்கத்தினை ஏழைகள் என்ன அத பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படுவாங்க. இல்லையா? அத பார்த்துட்டு ஓ நம்ம பார்த்தோம். அப்படி போய் பார்த்தாங்கன்னா, அவங்க ஏதோ கொஞ்சம் நாய்க்கு எலும்பு போடுற மாரி ஒரு இது போடுவாங்க. அவங்க பணக்காரங்கலாம் அவங்களுக்கு போடுவாங்க. பசியில இருப்பாங்க, பட்னியில இருப்பாங்க. ஏன்னா பசி, பட்னினா அவங்க வரி நெறைய குடுக்கிறதுனால, ஏழைகளாக ஒரு கொட்ல பெரும்பகுதி ஏழைகள். பசியோட இருக்கிறவங்க ஒரு 3 வேள சோறு இல்லாதவங்க 1 வேள சோறு கிடைக்குதே, அப்படிங்கிறதுக்காகவேன்ட்டு. இல்லையா? சோ இது யாருக்கு இதெல்லாம் அப்படின்னாக்கா, அவர்கள் அனுபவிக்க உயர்குடி மக்களும், பணக்காரர்களும் அனுபவிப்பதற்காக நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதியெல்லாம். ஏழைகள் நடுத்தரத்துக்குனாக்கா, அத பார்த்து கொஞ்சம் திருப்தி பட்டுக்கிட்டு, முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். அதுதான். அடுத்தது சீசர். அகஸ்டஸ் சீசர்னா என்ன அர்த்தம்? டிவி பிலஸ் அப்படின்னுவாங்க. டிவி பிலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கடவுளின் மகன் அப்படின்னு அர்த்தம். தேவனின் மகன், தேவ மகன். இல்லையா? நம்ம இயேசுவுக்கு தான் அது பொருந்தும். இல்லையா? ஆனா இவர் அதுதான் சொல்றாரு. அடுத்து இவர் என்ன தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, அருட்பொழிவு செய்துட்டார். என்ன அருட்பொழிவு? நான் கடவுள். இல்ல என்ன நீங்க வணங்கணும். அப்ப நான் கடவுள் என்பதற்கு ஒரு அருட்பொழிவு ஒண்ணு நடக்கும். இல்லையா? அதுக்கு வந்து அவங்க பேர் பான்டிபஸ் அப்படின்னாங்க. பொந்தியு பிலாத்துனால பான்டிபஸ் அது. பொந்தியு அப்படின்ட்டு பான்டிபஸ். அப்படின்னா கடவுள். மனு உருவில் வந்து இருக்கும் கடவுள் இந்த சீசர், அகஸ்டஸ் சீசர். அதுக்கு வந்துட்டு லத்தீன்ல டிவி பிலஸ் அப்படின்னாங்க. இல்லையா? அப்போ கடவுளின் மகன் அப்படின்ட்டு. இல்லையா? அவர் தனக்கு கோயில கட்டி அத வந்து வணங்கணும். இதத்தான் ஆரம்ப கால திருச்சபையில எல்லாரும் கிறிஸ்தவர்கள பார்த்துக்க சொன்னா, கிறிஸ்தவன் என்ன சொல்லணும்னாக்கா, ஹெயில் சீசர் அப்படின்னு சொல்லணும். சீசரே உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிற பொருட்படும்படி அதை ஹெயில் சீசர்ன்னு எல்லாரும் சொல்லணும். இல்லையா? அப்போ நிறைய சிலைகள் கோயில்ல மட்டும் இல்லாம கண்ட இடத்துலலாம் இருக்கும். ஏற்கனவே யுபியில வந்து மாயாவதி இருந்தப்போ பார்க்குற இடத்துலலாம் அந்த அந்த அவங்க சிலை இருந்தது இல்லையா? அந்த மாதிரி வந்து இவரோடது இருந்தது. அப்ப அந்த சிலை இருக்கும். கிறிஸ்தவல பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல சொல்லணும், "ஹெயில் சீசர்." ஆனா பெரும்பாலான கிறிஸ்தவர் என்ன சொல்லுவாங்க? "ஹெயில் ஜீசஸ்ன்னுவாங்க." சீசர், ஜீசஸ். அப்போ அவர்கள் சீசரை மறுதலிப்பாங்க. உடனே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இரத்த சாட்சியாக மரணங்கள், கொடுமரணங்கள், இல்ல கண்ண பிடுங்குறது, காத வெட்டுறது, மாறு கை, மாறு கால், ஒரு கண் இந்த பக்கம் போயிருக்கும், ஒரு காது இங்க போயிருக்கும், ஒரு கை இங்க இருக்காது, ஒரு கால் இப்படி. இந்த மாதிரி தோலை உரிக்கிறது, நிறைய கொடுமைகள். அது ஒரு பாடம் ஒண்ணு தனியா இருக்கு. அது நம்ம பார்ப்போம். பின்னாடி பார்ப்போம் அந்த பாடத்த. இல்லைங்களா? அப்போ ரோமர்கள் வந்து அவங்களுக்கு நிறைய தேவ தேவிகள் இருந்தாலும், அதுல மையமான தேவன் யாருன்னா சீசர் தான். இல்லையா? சீசருக்கு முன்னா பல தேவ தேவிகளை வணங்கினாலும், அவருடைய காலகட்டத்துல இதுதான் இருந்தது. இல்லையா? சோ இந்த வரலாறுகள் நமக்கு தெரியணும். அப்போ யூதர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரே கடவுள் தான் அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுக்கும் பிரச்சனை. இல்லையா? அப்போ இயேசுவினுடைய அருட்பொழிவு என்பது கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர். ஏற்கனவே தெரியும் இல்லையா? கிறிஸ்து என்றால் கிறிஸ்டோபஸ். கிறிஸ்டோபஸ் அது வந்து கிரேக்க வார்த்தை.
அதான் கிறிஸ்டோபர் அப்படின்னு, கிறிஸ்டோபர் அப்படின்னு பேர் இப்போ. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர், மத்திய 3:17 இருக்கு இல்லையா? அப்ப 2 பேருக்கும் 2 வித்தியாசமா இருக்கு. உண்மையான கடவுளின் மகன் யார், உண்மையான அருட்பொழிவு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அடுத்து நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இயேசுக்கு சீசருக்கு இருந்த வேறுபாடு என்ன? அது அன்பு சார்ந்த ஒரு பேரரசுன்னு யார் சொல்ற? இயேசு சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் சொல்றோம், கடவுள் சொல்றாரு. அதான் நம்ம சொல்றோம் காட் இஸ் குட். ஆனா சீசர் என்ன சொல்றாரு? என்னுடைய அன்பு சார்ந்ததுதான் அப்படின்றார். எந்த அன்பு அப்படின்ட்டு அவங்க இதுல பார்த்து எப்படிப்பட்ட அன்பை அவர் விலைக்கு சொல்றார் அப்படின்னா என்னன்னாக்கா, நான் உண்மையில் அன்பு வச்சிருக்கிறேன், அதனால நீ அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளணும். எந்த அன்பு? பயத்தின் விளைவால் உன்னை நான் என்ன பண்றேன், என் மேல் அன்பு செய்ய உன்னை தூண்டுறேன், உன்னை வற்புறுத்துறேன், உனக்கு கட்டளை இடுகிறேன். அதனால என் அன்பு சீசர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லைங்களா, அவருடைய எல்லை முழுவதும் இல்லையா, சீசருடைய எல்லை இங்க எகிப்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போகும், அப்படியே ஐரோப்பா. ஆனா ஐரோப்பாவில இருந்து தான் வந்தது இல்லைங்களா? ஆசியா 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 மைனர் கிட்டத்தட்ட இந்திய எல்லை வரைக்கும் அது பரவி இருந்த இடத்துல எல்லாம் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பணத்தை வச்சு ரோடு போட்டார். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் அன்டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உலகத்துல எல்லா ரோடுகளும் ரோமாபுரியை நோக்கி தான் இருக்கு. அப்படின்னா என்ன? படை வீரர்கள் போறதுக்காக அது நம்பர் 1 அந்த அந்த ரோடு இல்லையா? இப்போ நிறைய அந்த ரோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்காமல் இருந்ததா இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கு. அப்போ உலகத்தில் எல்லா இடத்துல இருந்துட்டும் அதை நோக்கி ரோடு போட்டது. 2வது என்னன்னாக்க, வாணிபம் செய்வதற்கு இல்லையா அந்த ரோடு பயன்பட்டது. அப்ப யாருக்கு அதுனாக்கா, பணக்காரர்கள், அரசியல் சார்ந்தவர்களுக்கு தான் அந்த ரோடு பயன்பட்டது தவிர பொதுமக்களுக்கு அப்படின்ட்டு கிடையாது. அடுத்து நாம் மேற்கொள்ளும் நாடுகளை அவர் இணைக்கிறார். அவருடைய அவருடைய ஆட்சி யாருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா, மேல்குடி மக்களுக்கு தான். இன்னைக்கும் மத்திய அரசு இல்லையா, மோடி அரசு யாரு சந்தோஷப்படுறாங்கன்னா, பெரும் பண முதலாளிகள், பணக்காரர்கள், அடுத்தது மத வெறியர்கள், இவங்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்குது. மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதானா, ஒண்ணு அவங்க போதை ஏற்றப்பட்டிருக்குது. மதம்ன்ற போதை. இப்ப இந்து மதம் அப்படின்னா அது ஒரு போதை மாதிரி ஆக்கி விட்டாங்க இல்ல. மாமன் மச்சனா போல இருந்தவங்க குஜராத்ல இல்லையா. ஆனா மணிப்பூர் நான் போயிட்டு வந்து அங்கே அப்படித்தான் இருந்தாங்க. இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் இல்லையா. இந்துக்கள் கிட்டத்தட்ட 55% இருக்கிறார்கள். கிறிஸ்தவர் 45% இருக்காங்க. அவங்க அப்படி அவ்வளவு ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு 2 பேருக்குள்ள வந்துருச்சு. அப்ப என்னன்னா, அவன் அரசாட்சி நடக்கணும்னா ஒருத்தரை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். சோ இதெல்லாம் அந்த சூழல்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே கலவரத்தை உண்டு பண்ணது ரோம அரசு. அது புதுசா இருக்குல்ல உங்களுக்கு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்க வச்சது. அப்ப ரோமர்களால் வந்த துன்பம் தான் நிறைய அப்படின்றார். சாரி, என் சொந்த ஜனங்களாக யூதர்களால் தான் ரொம்ப வந்தது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பைபிள் அங்கங்கெல்லாம் வரும்பொழுது இந்த சூழல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சூழ்நிலைகள் அங்க வரும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது ஏற்கனவே வாணிபம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அங்க அமைதினா என்ன? அமைதினாக்கா பயத்தின் விளைவால் ஒரு அமைதி, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையான அமைதி என்பது இல்லை. அப்போ இயேசு அதான் சொல்றார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏழை உள்ளத்தோர் பேரு அப்படின்னா அந்த ஆவி என்ன பண்ணுதா, வாயை திறக்க மாட்டேங்குது, உள்ளவே குமுறுது. எனக்காக பரிந்து பேச யாரும் உண்டு, அதான் அந்த ஆவி துதி. ஆனா அந்த ஆவி விண்ணரசுக்கு போக வேண்டியது, விண்ணரசுக்குரிய ஆவி, விண்ணரசு குறித்து பேச வேண்டிய ஆவி. ஆனால் போகாதபடிக்கு இல்லையா தடையா இருக்கனால
கிறிஸ்தவர்களே, அதாவது இயேசுவை பின்பற்றி இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களே, நீங்க அவங்க மத்தியில போய் வேலை செய்யுங்க. நீங்க அவர்களை ஆற்றுப்படுத்துங்க, அதை தேற்றுங்க, தேவைகளை சந்திங்க. அதன் பிறகு விண்ணரசை பத்தி சொன்னீங்கன்னா விண்ணரசுக்கு உரியவர்களா இருப்பாங்க. இல்லைன்னா அவர்களும் இல்லையா விண்ணரசை அற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஏழைகள் அப்படியே இன்னும் ஏழைகளாக இருந்தாங்க இல்லையா. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யார் பிரச்சனை கொஞ்சம் ஏழைகளை எவ்வளவுக்குள்ள அடக்கி 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 வைக்கிறாங்களோ இல்லையா அப்படின்னு பார்த்தா 2 பேர். ஒன்று பணக்காரர்கள், 3 பேர். பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள். இந்த 3 பேர் தான். இவங்க அதிபயங்கரமான யாருன்னா இந்த ஆன்மீகவாதிகள். இந்த ஆன்மீகவாதிகளை தான் இயேசு வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் அவங்கள தான் எதிர்த்தார். ஆன்மீகம்ன்ற போர்வையில அவங்க பண்ண அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதை அவர் எதிர்த்தார். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் இல்லையா. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், சனகரிம் சங்கத்தார் இல்லைங்களா, இவங்க எல்லாரையும் இயேசுக்கு பிறகு வந்த சீடர்களும் அதுதான் பண்ண. அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏனென்றால் கடவுள் விண்ணரசு, கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த போர்வையில மக்களை இவங்களும் வாட்டி வதைக்கிறாங்க. அரசாங்கம் ஒரு பக்கத்துல வரி போடுது, பணம் படைச்சவன் அநியாய விலைக்கு பொருட்களை வித்து பண்றாங்க. இவங்களும் ஒரு புறா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த புறா விலை 100 ரூபாய்னாக்கா அவன் என்ன பண்ண, அந்த புறாவை கொண்டுடக்கூடாது. கோயில்ல புறா இருக்கும், அந்த புறா விலை 300 ரூபாய், அதை தான் வாங்கணும். காணிக்கை வந்துட்டு நமக்கு இந்த காணிக்கை கொண்டுடக்கூடாது, கோயில்ல இருக்க காணிக்கை தான். அப்போ 300 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இது வந்து கொடுக்கும். இதுதான் திருடனுங்க, கொள்ளைக்காரர் சொல்லிட்டு இயேசு வந்துட்டு அதெல்லாத்தையும் அடித்து நொறுக்குகிறத பார்க்கிறோம் இல்லையா. அப்ப சுயநலவாதிகள் நிறைந்த சூழல். அப்ப இயேசுவின் பிறப்பிற்கு முன் இதெல்லாம் இருந்தது. விடுதலைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதிபயங்கரமானவர்கள் யாருன்னு இந்த ஆன்மீகவாதிகள். இன்னைக்கும் அப்படித்தான். இன்னைக்கும் ஊழியக்காரன்ற போர்வேளை எவ்வளவு பண்ற அநியாயங்கள், அக்கிரமம். இந்த 1ஆம் தேதியா கொடுக்குற வாக்கு தத்தங்கள் இருக்குது, அக்கிரமம் முடிச்சுதான் இருக்குது இல்ல. கொஞ்சம் கூட அறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறான் கிறிஸ்தவர்கள். அறிவையே பயன்படுத்த, இப்ப ஞானத்தை பயன்படுத்த போறாங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் ஞானம் உள்ளவர்கள் அர்த்தம். அறிவின் ஊடாக ஞானத்தை, இயேசுதான் ஞானம். அப்போ அறிவையே பயன்படுத்தா கிறிஸ்தவர்கள் எப்படி ஞானத்தை பயன்படுத்த போறாங்க இல்ல. அப்ப இதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றது. இதெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரங்க திருச்சபை மக்களை இப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் ரொம்ப இருந்தது. அப்போ ஏற்கனவே பார்த்தோம், என்ன நீ என் மேல அன்பு செய்துதான் ஆகணும் அப்படின்னாக்கா, அவன் சொல்ற அன்புன்னா ஈராஸ், உடல் ரீதியானது. அதுக்காக கேளிக்கைகள் வைக்கிற பார்த்தீங்களா. இந்த கேளிக்கைகள் பயங்கரமா இருக்கும். இந்த கேளிக்கைகளை கொடுத்து மற்றவர்களை ஏமாத்துவது இல்லைங்களா. இந்த கேளிக்கைகளுக்கு அடிபணியாதவர்களை கொலை செய்வது. நீ வந்துட்டு யாரோடனா எப்படி வேணா இருக்கலாம், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இந்த மாதிரி நிறைய இந்த கேளிக்கை விடுதிகள்ல இதெல்லாம் இருந்தது இல்லையா. அதுல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள் கொலை செய்யப்பட. முக்கியமா யார் என்று சொல்லி பார்த்தால் யூதர்கள், மிக அதிகமாக கிறிஸ்தவர்கள் இல்லையா. இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இவருடைய காலகட்டத்தில். சோ இதுதான் நம்ம பார்த்தது. அப்ப ஈராஸ் அப்படின்ற லவ், 3 விதத்தில் லவ். ஈராஸ்ன்றது வெறும் உடல் இச்சை சார்ந்தது. கணவன் மனைவியாக இச்சையினால் கூடுகிறார்களா இல்லையா, அல்லது அந்த அன்பினால் இல்லையா. அப்ப 3 அன்பு நம்ம ஏற்கனவே போன இதுல பார்த்தோம் நினைக்கிறோம் இல்லைங்களா. சோ இதான் சூழல். நீதி கிடையாது, குரல் வலைகள் நெருக்கப்படுறது, கொலைக்கருவிகள் கொண்டு வருது இல்லையா. மக்கள் வந்துட்டு மரண ஓலத்தை வெளியில சொல்ல முடியல, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு கூட சொல்ல முடியாது. சோ இதுதான் சூழல். இப்படிப்பட்ட சூழல்ல கடவுள் இல்லையா தன் மக்களுக்காக இயேசுவை இருக்கிறார். இதை நம்ம மையமா வச்சுக்கணும். ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இன்னும் ஒரு 4 ஸ்லைட் இருக்கு. இப்ப நம்ம நேரா இல்லைங்களா, சூரியன், இதெல்லாம் நீங்க படிச்சுட்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப நம்ம நேர பாடத்துக்கு வந்துடும். முக்கியமான பகுதி இந்த பகுதியில இல்லைங்களா. அதுல யோசேப்பின் கனவு. யூத கலாச்சாரத்தின்படி கணவன் மனைவியா நிச்சயதாம்பலம் அரூசா அப்படின்னு நீங்க வந்து அந்த அந்த தள்ளி அப்படின்ற பாடத்தை நீங்க பாருங்க.
அவங்ககிட்ட அந்த லிங்க் இருக்கு. லிங்க்ல PDF இருக்கு, யூடியூப் 2 லிங்க்கும் இருக்கு. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தல்லீத் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். தல்லீத்னா தெரியுங்களா? இது அவங்க தலையில போட்டுனா முக்காடு. ஆண்கள் பெண்கள் போடுகிற ஜெப வஸ்திரம். 12 வயசுல அது கிடைக்கும். 12 வயசுல அவங்க 5 ஆகமத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது ஜெப வஸ்திரம் கிடைக்கும். இயேசு அந்த 12 வயசுல போகும்பொழுது அவருக்கும் அது கிடைத்தது. அந்த பாடம் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த பாடம் படிங்க. அடுத்தது கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அது எதுல வரும்னாக்கா தனி பாடமாவும் இருக்கும். அடுத்தது கிறிஸ்டியன் எஜுகேஷன், கிறிஸ்தவ கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பு. 8 பகுதியோ 9 பகுதியோ அதுலயே இருக்கும். அதை படிச்சீங்கன்னா இந்த இது புரியும். அப்போ என்னன்னாக்கா திருமணம் ஆகிற வரைக்கும் ஒருத்தர் பார்க்க முடியாது. பார்க்கணும்னாக்கா மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க போய் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க போய் இவங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்க கல்யாணம் ஆக போற மணப்பெண்ணை பார்த்தேன், உனக்கு ஏத்த மாதிரி நடக்கிறாங்க, உனக்கு பிரிச்சமானதெல்லாம் அது நீங்க அந்த பாடம் படிச்சுன்னா அதெல்லாம் தெரியும் டீட்டெயில். ஸோ ஒரு இடையில ஒரு மீடியேட்டர் 2 பேர் நேருக்கு நேர் சந்திப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஒரு ஒரு 10% தான் இருக்கும். ஒருத்தர் திருமணத்துக்கு முன் சந்திப்பது என்பது ரொம்ப அபூர்வமா இருக்கும். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா 2 பேரோட பெற்றோர் தான் போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட வந்து பேசுவாங்க, பொண்ணுகிட்ட பேசுவாங்க, உறவினர்கள் பேசுவாங்க, நண்பர்கள் பேசுவாங்க. இவர் இப்படி ஒரு கணவர் வரப்போற கணவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப அவர்கள் ஒருவரோட நெருங்கி பேசுவார்கள், பேசுவது நேரடியாக முகமுகா பேசுவதுன்னா 90% திருமணத்துக்கு பிறகுதான். இது அந்த கலாச்சாரம் இல்லையா? அப்போ இங்க இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது புதுசா திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? எதிர்காலத்தை நோக்கி எதிர்பார்த்திருப்பாங்க. என் கணவர் எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தியிருப்பாருன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பாங்க. கடவுளோட தான் மரியா இன்னும் சூப்பரான ஆள், இருதயத்தை வைத்து தியானிப்பவர்கள் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் இதே மாதிரி தான் இருப்பாங்க இல்ல? கனவுகள், பலவிதமான கனவுகள் அதோடு கூட இருப்பார்கள் சரிங்களா? அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க ஒரு நடுவுல நான் சொல்ல ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் நடுவுல சில வருஷம் சில நாட்கள் கேப் எல்லாம் நம்ம பார்த்தோம். போன வகுப்புல அதுக்கு முன்னாடி பழைய வகுப்புல எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இங்க ஒரு கேப் இருக்கு. நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை இல்லைங்களா? வசனம் பாருங்களேன் 18ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. யாருக்கு தெரிய வந்தது? யோசேப்புக்கு. எப்படி தெரிய வந்து அதான் இப்ப பார்க்கணும். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். நிறைய நேர்மையாளர்கள் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 2 நேர்மையாளரை பார்த்துட்டோம் இல்லையா? அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டம். அப்போ இவருக்கு எப்படி தெரியும்? மரியா கருவுற்றது எப்படி தெரியும் இல்லையா? அதை பார்க்கணும். நேர்மையாளர்கள் அதை நம்ம அடுத்த ஸ்டைல் வரணும். இப்போ வந்துருச்சு. சகரியா ஒரு நேர்மையாளர், எலிசபெத் ஒரு நேர்மையாளர். இந்த வசனங்கள்ல நாம அர்த்தம் பின்னாடியே பார்க்க போறோம். சிமியோன், அண்ணா, யோசேப்பு, மரியா இவங்க நேர்மையாளவர்கள், கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்கள் இல்லையா? அப்ப நேர்மையாளர் யார் அப்படின்னு சொன்னாக்கா சங்கீதம் 15:1-5 இவங்க அத்தனை பேருக்கு இது பொருள். ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள ஆண்டவரோட கூடவே இருத்தல், இயேசுவோடவே நடத்தல் அதுதான். அப்ப இந்த 15ஆம் திருப்பாடல் இல்லையா? இதுதான் ஒரு நேர்மையாளர்னா எப்படி இருப்பார்? கடவுளோடு கூட நடக்கிறவர் எப்படி இருப்பார்? கடவுளை பற்றி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா இப்படிப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்டலாம் இவங்க இருந்தாங்க. அப்ப யோசேப்பும் இப்படியாக இருந்தார். அதனாலதான் அங்க என்ன இருக்குனாக்கா அங்க மரியா என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு நேரடியாக அவரை வந்து சந்திச்சு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? நான் இப்படி கற்பம் தரித்து இருக்கிறேன், அது இதனால நடந்தது. இப்ப அவரால அந்த அனுபவம் புதிய அனுபவமா இருக்கு இவருக்கு இல்லையா? வயசான காலத்துல குழந்தை பெறுதெல்லாம் அந்த அனுபவம் அவருக்கு ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. இது என்ன புதுசா இருக்குது, இப்படியும் நடக்குமா? அப்போ ஒன்று மரியா நேரடியாக அவரை சந்தித்து சொல்லி இருக்க கூடும் இல்லையா? ஒண்ணு. 2வது எப்படி இருக்கும்? அது நேரடியா அவங்க சொன்னது இல்லாம யாரோ ஒரு மத்தியஸ்தர் யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கணும். அந்த மத்தியஸ்தர் எப்பேற்பட்டவர்னாக்கா நேர்மையாளரா இருக்கணும் அவர்.
கடவுள் பக்தி உள்ளவரா இருக்கணும். ஊரெல்லாம் போய் தம்பட்டம் அடிக்கல. நான் பார்த்தேன்ல கவுன்சிலிங்னு ஒரு பாடத்த பார்த்தோம். அப்ப அப்பேற்பட்ட ஒருவர் மரியாவுக்கு ஒரு ஒரு நண்பர் இல்லையா? முக்கியமா பெண் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம். இல்லையா? அவங்க வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கணும். மரியா வந்துட்டு எ என்ன வந்து இறை தூதர் சந்தித்தாரு, இப்படி சொன்னாரு. நான் கர்ப்பமாய் இருக்கிறேன்னு சொன்னத அவர்கள் நம்பி இருக்கணும். ஏன் நம்பி இருக்கணும்னா, மரியா வந்து இருதயத்தில் தியானிக்கிறதுனால, அதை இவருக்கு சொல்லிக் குடுத்திருக்கணும். அவருடைய நண்பருக்கு அந்த அந்த ஃப்ரெண்ட் இல்லையா? அவ வேற யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் குடுத்திருக்கு. இந்த இருதயத்தில் வந்து தியானிக்கிறது யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க சகோதரி, அவங்க அக்கா, கசின் இல்ல எலிசபெத் கிட்ட இருந்து. அந்த பாடல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதெல்லாம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நல்ல சொல்ற ஆவிக்குரிய நண்பன் அப்படின்றோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய நண்பி பெண்ணா இருந்தாக்கா அப்படிதான் எப்படி தெரியும் இல்லையா? இல்ல ம் அப்பேற்பட்ட ஒருவர். இப்ப நமக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண பார்க்கும்போது நமக்கு நமக்கு அப்பேற்பட்ட ஒருத்தர் இருக்கிறாங்களா? நாம அப்பேற்பட்டத உருவாக்குகின்ற ஒருவராக நம்ம இருக்கிறோமா? நமக்கு அப்பேற்பட்ட கடவுள் பக்தியுள்ள, கடவுள் மேல அன்புள்ள ஒருவன் நான் இருக்கிறேனா? அதே போல நமக்கு ஒருத்தர் இருக்காளா? நான் அதை கடத்தவும், அவர்கள் கடவுளை குறித்து எனக் கடத்தவும், அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் இருக்கிறார்களா? அத நாம பார்க்கணும். அத நாம் வளர்த்துக்கணும். இல்லைங்களா? சோ இந்த விஷயம் எப்படியோ தெரிய வருது மோசேக்கு. இது யோசேப்புக்கு. ஒண்ணு மரியா சொல்லியிருக்கணும், இல்ல யாரு அவரு 2 பேருக்கும் இடையில இருந்துட்டு சொல்லிக் குடுத்திருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? மறைமுகமாக தள்ளிவிட இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? மறைவா தள்ளிவிட தான் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறதே இல்ல. இப்ப இந்த வசனத்த படிக்கும் பொழுது, ஓ! இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. மறைவா தள்ளனா அவரு எப்படி விஷயம் தெரியாம எப்படி தள்ளுவாரு அவரு? விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மரியா மூலமாகவோ, இல்லது வேறு யார் மூலமாகவோ கடத்தப்பட்டிருக்கு. இல்லையா? அப்ப கடவுள் பயன்படுத்துகிற மனிதர். பார்க்கிறத யாரெல்லாம் பயன்படுத்துறார் கேரக்டர்ஸ். யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் பைபிள்ல நெறைய இடத்துல இருக்கு. பேர் தெரியாத ஆட்கள்லாம் நெறைய இருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலயும் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டிலும் நெறைய இருக்காங்க. பிற்காலம் அதெல்லாம் பார்ப்போம். இல்லைங்களா? சரி. அப்போ அவர் ஒரு நீதிமானராக, நேர்மையாளராக இருந்த யோசேப்பு வந்து 2 முறை தான் வச்சிருந்தாரு. 1 சட்டப்படி எல்லாருக்கும் சொல்லி கல்லால் அடிச்சு அந்த மரியாவ கொலை பண்ணணும். அது வேண்டாம். அப்படின்னா என்ன? நேர்மையாளர். மரியா மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கணும் அவங்க. நெறைய கடவுள் கருணை இருந்தாலும், அவர கொண்டு போயிட்டு வேற எதனா ஒரு ஊர்ல விட்டுடணும். நம்ம ஊர்ல வேற எதனா ஒரு ஊர்லயே எங்கேயோ ஒண்ணு விட்டு, நீ வாழ்ந்து கொண்டு எதனா ஒண்ணு சொல்லி எப்படியாவது தள்ளி விட்டுடணும். இதுதான் காரணம்னு இல்லாம. பின்னாடி எப்படின்னா போகட்டும். இப்போதைக்கு இல்ல. இல்லையா? அப்ப இவரு யோசேப்பு என்ன பண்றாருன்னா, 2வது முறை தான் தன் மனைவி கல்லால் அடித்து, அவமானப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவத விட, தனியா அவங்கள அப்படியே எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுடலாம். முடிந்தால் அவங்க கொண்டு போயிட்டு, இந்த மாரி நிகழ்வுகள் வந்துட்டு அந்த காலத்துல நடந்ததாக குறிப்புகள்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்கள வந்துட்டு சமாரியாவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இல்ல சமாரியாவுக்கு ஓடி போயிடுவாங்களாம். இந்த மாதிரி தவறான உறவினால் கர்ப்பமானவங்க இல்லையா? ஒருவேள ஆண் தவறு செய்தால் அவர் கொலை குற்றம்னா சமாரியா ஏன்னா சமாரியாக்கு யூதர்கள் வர முடியாது. அங்க போய் இருப்பாங்களாம். அவங்களோட கூட இருப்பாங்க. இதுக்கு சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் வெளியில இருக்கு. அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இத பார்க்கும்போது அப்படித்தான் நம்மால யோசிக்க முடியுது. யூதர்கள் சமாரியாக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா இவர்கள் அவரோடு போய் சேர்ந்து அவரோட சம்பந்தம் கலந்துருவாங்க. இல்லையா? அப்போ கடவுளுடைய அறிவுரை, கடவுளுடைய வழி நடத்துதல் பார்த்தல 6 பாயிண்ட்ல. வழி நடத்தல். மனிதர் பார்த்தோம். கேரக்டர்ஸ் குணாதிசயத்தை உடையவர்கள் எப்பேற்பட்டவர்கள்ன்னு பார்க்கிறோம். 6வது பாயிண்ட்டையும் பார்த்தோம். இல்லையா? அந்த குணாதிசயங்கள் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தோம். மனிதர் யாருன்னு பார்த்தோம். கடவுளுடைய வழி நடத்துதலையும் பார்க்கலாம். என்ன வழி நடத்துதல்? கனவு ஊடாக கடவுள் பேசுகிறார். இல்லையா? உண்மையிலே சொப்பனக்காரர் யார் அப்படின்னு பார்த்தா இவர்தான். கிட்டத்தட்ட 4 கனவு கண்டிருக்காரு. 4 முறை. யோசேப்புக்கு அந்த அளவுக்கு இல்ல. 3 தான் நினைக்கிறேன். இல்லையா? யோசேப்புக்கு. இல்ல 4 ஞாபகம் வரல. அது நான் எனக்கு மறதி நெறைய இருக்கு. இல்ல இவருக்கு 5 கனவா ஞாபகம் இல்ல. நான் லெட் மீ செக். அத பாத்துறேன் இல்லையா? ஒவ்வொரு முறையும்
இவர் நேர்மையாளர் அப்படின்னா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நேர்மையாளர். உலகத்துல நேர்மையானவர் அல்ல. கடவுளுக்கு முன் நேர்மையானவர், உலகத்தில் நேர்மையானவரா இருக்கார். அதனாலதான் ஒவ்வொரு கேள்வியே கேட்கல. கேள்வி கேட்கவே கேட்கல. இல்லையா? அவங்க கேள்வி கேட்டாங்க. இல்லைங்களா? எலிசபெத் கண்டிப்பா தன் கணவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். என்ன இப்படி சொல்றீங்களே, இவ்வளவு வயசாயிடுச்சு, நமக்கு வழிபாடு நின்று போயிடுச்சு இல்லையா? சரீரம் செத்துருச்சு, நம்ம இனி கூடி நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் என்ன பண்ணாங்க, நேர்மையாளர் கடவுள் இதுக்கு அதன் பிறகு கடவுளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்ப கடவுள் செயல் தான். பேசாம இருக்கிறாங்க, சைகையில புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நேர்மையாளர்னு இதுதான். கடவுளோடு நெருங்கி வாழ்பவர்கள் நேர்மையாளர்கள் இல்லையா? அப்போ அவங்க கேள்வி கேட்டா அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்தது மரியாவும் நியாயமான கேள்வி கேட்டிருந்தாங்க. இவரும் மரியாவை தள்ளிவிட நியாயமான காரணம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அப்படிப்பட்ட சூழல் நடக்கல இல்லைங்களா? ஆனா இவர் என்ன பண்ணாரு, சொன்ன உடனே உடனே கனவுல தோன்ற நிகழ்வை நம்பினார். இல்ல கனவுல கடவுள் பேசியிருக்கிறார். நாட்கள் அதிகமா பேசியிருக்கிறார். அதை 100க்கு 100 நம்பி கீழ்ப்படிந்து நடந்தார். கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதலோடு ஒட்டி இருக்குது நடத்தல். கீழ்ப்படிந்து நடத்தல். அது முக்கியம். அப்ப ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட இறைவாக்கின் நிறைவேறுதல் இல்லையா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். எது அடையாளம்? யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள். அப்ப இவரை யூதராக இவருக்கு ஒரு அடையாளம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் உன் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இதுல வர இம்மானுவேல் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா இதை வந்துட்டு இயேசுவோடு கூட தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் இல்லையா? அங்க வந்துட்டு இளம் பெண்ணு தான் இருக்கும் இல்லையா? கல்யாணமான ஒரு இளம் பெண், கல்யாணமாகாத பெண் அல்ல இல்லையா? எபிரேயத்துல அந்த வார்த்தை அப்படிதான் அமைந்திருக்கு. ஆனா இம்மானுவேல் என்கின்ற வார்த்தை 2 கடவுளோடு இருப்பார். அப்ப இம்மானுவேல் 2 விதத்துல யூதர்கள் பயன்படுத்தும். ஒண்ணு வரப்போற மேசியா என்ன செய்வார் அப்படின்னாக்கா, எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தை யூதர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கூட யூதர் கூடவே இருப்பார். அது யூதருடைய நம்பிக்கை. யூதருடைய மற்ற கலாச்சார புத்தகங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஒரு 3 கலாச்சார புத்தகங்கள் இருக்கு. அந்த அந்த இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூத இது தல்லீத் அப்படின்ற பாடத்தை படிச்சுன்னா அது எது எதுன்னு தெரியும் அந்த புத்தகங்கள். சரிங்களா? அதன் அடிப்படையில இவர் அடுத்தது மரியாளின் குழந்தையை பற்றி இறை தூதர் யோசேப்பிடம் என்ன சொன்னார்? கேள்வி. அப்ப கடவுள் நம்மகிட்ட நிறைய சொல்றார், நிறைய பேசுறார். அது என்னெல்லாம் பேசுறார் அப்படின்றத நிறைய நேரத்தை நம்ம நம்ம வந்து ஒண்ணு வந்து நம்ம அதை வந்து ஒரு அப்நார்மல் நிலையில விட்டுடும் இல்லையா? கடவுள் நீ பேசியிருப்பாரா? அதெல்லாம் இல்ல. மனுஷன் பேசுது நம்பிட்டு இருக்கணும் இன்னைக்கு இல்லையா? திருட்டு ஊழியக்காரங்க சொல்றது நம்புறோம். கடவுள் பல வகை முக்கியமா வசனத்தின் ஊடாக பெரும்பாலும் கடவுள் பேசி உறுதிப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் ஊழியத்துல இருக்கிறேன். நிறைய வசனத்தின் மூலமா தான் உறுதிப்படுத்துவார் பெரும்பாலும். அப்போ கடவுள் அவர் பேசுகிறவர். அதை நாம் காது கொடுத்து கேட்கணும். அதை திரும்ப திரும்ப யோசிக்கணும். இது கடவுள் பேசுறது தானா? இல்ல பிசாசு பேசி நம்மள வந்து ட்ராக் மாத்துறாரா அப்படின்ற அந்த அனுபவம் நமக்கு நிறைய வரணும் இல்லைங்களா? அப்ப அங்க என்ன பேசுறார்? கனவுல என்ன பண்றாரு? 20ஆம் வாசம். அவர் இவ்வாறு சிந்தித்துக்கொள் எப்படி இந்த அம்மாவை கல்லால் அடிச்சு கொலை பண்ண வேண்டாம். அவங்கள கொண்டு போயிட்டு இல்ல தெரிஞ்சு போச்சு இவங்க இடம் எனக்கு புரியல. அவங்க ஒரு வேவரிங் மைண்ட் தான் அவருக்கு. ஏன்னா அவங்க கடவுள் பக்தி உள்ளவங்களாச்சு. அவங்க சொல்ல உண்மை இருக்குமா? இல்லையா? ஒரு மாதிரி வேவரிங் மைண்ட். எப்பவுமே நமக்கு அந்த மாதிரி கடவுளை குறித்த பாசிட்டிவும், அந்த பாசிட்டிவ் நிகழ்வுகள்ல இல்ல பாசிட்டிவா நம்ம புரிந்து கொள்ளுதல்ல ஒரு 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 இது நடக்குமா? நடக்காத ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது கடவுள் அங்க இடைப்படுவார். ஆவியானவர் இடைப்படுவார். எனக்கு நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. அந்த அனுபவத்தை பாரு இது கடவுள் தான் பண்ணியிருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, அப்பதான் கடவுள் வந்து அங்க இடைப்படுகிறார். ஆமாம். நீ நினைத்தது பாஸ்டர் எனக்கு தான் நடக்குதுன்ட்டு. இல்லையா? அப்பதான் சொல்றாரு, யோசேப்பே தாவீதின் மகனே,
மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவிற்றிருப்ப தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் இயேசு என்று பெயரிட்டார். இல்லையா? அங்கே அவர்கள் சொன்ன இம்மானுவேல் என்பது இல்லையா, புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தா எல்லாருக்குமான, எல்லோரோடும் கூட இருப்பவர். ஏன்னா இதை மையப்படுத்த இயேசு மத்தேயு 20 உலகத்தின் மடிவர் என்று உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லாரோடும் கூட இருக்கிறேன், கடவுளோட பிள்ளைகளோடு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த இந்த இது வழியா தான் யூத நம்பிக்கையின்படி என்ன, அதான் அது மேசியாவை குறிக்கும் அப்படின்ட்டு. யூதர்களுக்கு மட்டும்தான், யூதரோடு மட்டும்தான் அவர் இருப்பாரு. ஆனா இயேசு யூதர் மட்டுமில்லை, எல்லாரோடும், யூதர் வழியாக வந்தாலும், யூதருக்கென்று வந்தாலும், யூதருக்கு மட்டுமே உலகத்தில் எல்லாருக்காகவும் சொல்லிட்டு. அதனால இங்க என்ன பண்றாரு, இயேசு உலகத்தில் எல்லாருடைய பாவங்களை நீக்குகிறார், யூதர்களுடைய பாவத்தை மட்டும் நீக்கிறார். இல்லையா? அப்ப இங்க மத்தேயு எழுதும் பொழுது அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் மீட்டெடுப்பார் சொல்லி அவர் ஏன் அப்படி எழுதுறாருன்னா, முதல்ல யூதர்கள் மீட்பு பெறணும். யூதர் தான் பெரும் எதிரிகளா இருந்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு. ரோமர்களால் தூண்டி விட்டதுனால கிறிஸ்தவர்களை இவங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது இதெல்லாம். யூதர்களால் தான் நிறைய இவங்க ரத்த சாட்சியாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அதாவது யூதர்கள் மீட்பு பெறணுன்றதுனால இவங்க அந்த அடிப்படையில மத்தேயு இங்க எழுதுறார். ஆனா இயேசு என்று சொல்லிப்பதா உலக ரட்சகர், உலகத்துல எல்லாருக்கும். அதை முதல் யார் சொன்னது தெரியுங்களா? பழைய ஆட்கள் இருக்கிறீங்கல்ல, புதுசா தெரியாது. கவுன்சிலிங்கிற பாடத்தை எடுங்க. அதுல வந்துட்டு அந்த சமாரிய பெண், அந்த பெண் போயிட்டு மற்ற தன் இனத்தை செல்ல கொண்டதுன்னு, இவரை உலகத்தின் மீட்பர் என்று கண்டோம் அப்படின்வாங்க. நீ சொல்றதுனால இல்லை, நாங்க கூட 2 நாள் இருந்தோம். முதல்ல உலகத்தை ரட்சிக்கிறவர் என்று கண்டுகொண்டோன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது யார் அப்படின்னா சமாரியர்கள் தான். அந்த பாடத்தை பாருங்க, கவுன்சிலிங் ஆலோசனைன்ற பாடம் இருக்கும் இல்லைங்களா? அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கு வாயில ஆண்டவர் உரைத்தது, இதையும் அங்க லிங்க் பண்றது. அப்போ இந்த இது அப்படியே சொல்றார், இறை தூதர் சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 2வது கேள்வி, முதல்ல ஒரு கேள்வி பார்த்தோம். 2வது கேள்வின்னா, இன்னைக்கு நீங்களும் நான் யோசிப்பு நிலையில் இருப்போம் என்றால் என்ன நினைப்பீர், என்ன உணரும்? ஒரு விஷயம் இருக்கு, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலான்ட்டு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கு, செய்யக்கூடாதுன்ட்டு பிசாசு சொல்லல, என் மனசு சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நமக்கு நல்லா தெரியணும், நம்ம கடவுளோடு கூட பயணிக்கும் பொழுது, இயேசுவோடு பயணிக்கும் பொழுது, அடிக்கடி நம்மை தூய ஆவியானவரோடு கூட இணைத்துக் கொள்ளும் பொழுது, ஏன்னா அடிக்கடி கட் பண்ணிக்கணும், அடிக்கடி அவர் துன்பப்படுத்துறோம், தூய ஆவியர் அடிக்கடி துன்பப்படுத்துறோம், அடிக்கடி அவரோடு கூட இணைந்து கொள்ளணும். அப்படி இணைந்து கொள்ளும் பொழுது தூய ஆவியார் நமக்கு வழி காட்டுகிறார். நாம் நினைப்பது என்ன, வேவரிங் மைண்ட் இல்லாம இல்லையா, இப்படி அப்படி இல்லாம அப்படி மட்டும்தான் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு நம்முடைய வாழ்வுல, கிறிஸ்தவ வாழ்வுல இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மகிட்ட. அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம்? கடவுள் கண்டிப்பாக உதவி செய்ய வல்லவர். அங்கே யோசேப்புக்கு கடவுள் உதவி செய்தார் கனவின் ஊடாக. நம்ம கையில பைபிள் இருக்கு, பைபிள் ஊடாக கடவுள் நிறைய நம்மோடு கூட இடைப்படுகிறார், அல்லது நல்ல இறைபணியாளர்கள் இல்லைங்களா, அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அவனா இப்படி போன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி யோசி, இப்படி யோசி, இப்படி யோசி. எனக்கெல்லாம் அப்படிதான், என்னை வழி நடத்துறவங்க எல்லாம் அப்படிதான். என்னை வழி நடத்த நிறைய பேர், எனக்கு ஒருத்தர், எல்லாருக்கும் ஒரு குருநாதர் தான் இருப்பாங்க, எனக்கு பலர். சில டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த சூப். ஒரு சூப் வந்து நிறைய குக்குங்க சேர்த்தாங்கன்னா என்ன ஆயிடும்னாக்கா அது ஸ்பாயில் ஆயிடும். அதே போல இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, டூ மணி ஸ்கல்ப்சர் ஸ்பாயில் த. நிறைய கல் தச்சர்கள் இல்லையா, கல் தச்சர்கள் இல்லைங்களா, ஒரு சிற்பத்தை செதுக்க நிறைய பேர் செதுக்கினாங்கன்னா சிற்பம் ஒண்ணுமில்லாம் போயிடும். ஆனா ஆச்சரியம் என்னன்னாக்கா, நான் பல சிற்பிகளால் செதுக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் அமையறது இல்லை இல்லையா. எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி.
என்னுடைய டீச்சிங்லலாம் அவங்களுடைய இதுவெல்லாம் போட்டு கீழே அவர் பேர் போடுவேன். அவர் யாருன்னுட்டு. ஏன்னா அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் அவர் போடுவேன். நெறைய போட்டிருப்பேன் நான். இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்கணும். குடும்ப தலைவர்களாக இருந்தால், தலைவிகளாக நாம் அப்படி இருக்கணும். ஒருவேளை இறைப்பணியாளர் தான் அப்படி இருக்கணும். இறைப்பணியாளர் சாதாரண பிள்ளைகளிடத்துல இருந்து நமக்கு வழி நடத்தல் கிடைக்கும். கற்றுக்கொள்கிற சிந்தையிலே என்றால் பிறர் கற்றுக் கொடு. முதல் டைல்ல இருக்கும் இல்லையா? அத நான் யார்ட்ட கத்துக்கிட்டேன்னா, ஒரு டீனேஜ் தம்பி கிட்ட இருந்து. எங்களால் ரட்சிக்கப்பட்ட ஒரு டீனேஜ் தம்பி. அவர் ஒரு இதுக்கு மேல அவர் இந்த வார்த்தைய பயன்படுத்தும் பொழுது, அவர்ட்ட கத்துக்கிட்டேன். நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க கிட்டலாம். இல்லையா? ஒரு முறை ஒரு 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 விஷயம் இல்லையா? ஒரு 3 விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்தும். ஒரு முறை வந்து பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பேன். இல்ல அப்ப நாங்க சென்னை பேராயத்துல சிறுவர் இளம் வாலிபர் பணி வாரியத்துல நான் ஒரு பொறுப்புல நான் இருந்த ஒரு காலம். முதல்ல வாலண்டியரா இருந்தேன். அப்புறம் பொறுப்புல இருந்தேன். அப்போ ஒவ்வொரு சர்ச்சஸ்லாம் விசிட் பண்ணுவோம். நெறைய கேம்ப் நடத்துவோம். அப்போ ஒரு பாடம் எடுத்தேன். இந்த இயேசுவும் சீடர்களும் இல்லையா? கடல் அலைகளும் அப்படின்ட்டு. ஒரு பாட்டு நல்ல பாட்டு. அத அடிப்படையில அத சொல்லியிருந்தோம். அப்போ கடைசியில கேள்வி கேட்பேன். எப்பவும் கேள்வி கேட்பேன். பிள்ளைகள கேட்டேன். சரி, அங்க சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க. இயேசு கடல அதட்டி அமைதிப்படுத்தினார். சீஷர்லாம் ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. சரி, நீங்க சீஷருக்கு அடுத்து நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்ட்டு சொல்லுங்கடா ஒவ்வொரு பிள்ளைகளா சொல்லுதுங்க. நான் பயந்திருப்பேன். நான் ஏசாப்ட்ட ஜெபம் பண்ணியிருப்பேன். நான் ஏசாய புடிச்சு உடுக்குன்னு உலுக்கியிருப்பேன். நான் எழுந்திருங்க, எழுந்திருங்கன்னு. நெறைய பிள்ளைங்க பதில் சொல்றாங்க. கேள்வி கேட்கணும். அதனால தான் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. பாடத்துல கேள்வி கேளுங்க. இல்லையா? அது வந்து இதெல்லாம் ஒரு அற்பத்தனமான கேள்வி. இத கேட்கணுமானா நமக்கு அற்பத்தனமா இருக்கும். ஆனா அதுக்கு விடை கிடைக்கும்போது நெறைய பேருக்கு அது பதிலா இருக்கும். இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியாத கேள்வியா இருக்கும். நெறைய சொல்றாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, இல்லையா? தண்ணி எடுத்து எடுத்து அவர் மூஞ்சில ஊத்துவேன். ஊத்தி அவர எழுப்புவேன். காப்பாத்துங்கன்னு சொல்லுவேன்னு. ஒரு குட்டி பொண்ணு அழகா சொல்லுச்சு. இல்லைங்களா? நான் பேசாம ஏசாமிய கட்டி புடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா ஏசாமியே தூங்கும்பொழுது நான் ஏன் பயப்படணும்? இது ஒரு பாடம். எனக்கு பாடம் அது. இல்ல அதேபோல ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு மும்பையில தான். தானேல முதல்ல நான் பைபிள் காலேஜ் போயிட்டு அந்த அந்த இதுக்கு போயிருக்கும் பொழுது, அங்க இருக்க தமிழர் இருக்கிற பகுதியில வந்துட்டு ஒரு சண்டே ஸ்கூல் போட்டாக்கா, ஏசப்பா ஏசப்பான்னா ஒரு ஒரு குட்டி பொண்ணு எழுந்து சொல்லுச்சு. "இயேசு நமக்கு அப்பானாக்கா, இயேசுவோட அப்பா நமக்கு தாத்தாவா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. எனக்கு சுருக்குனுச்சு. அடட! நான் பைபிள் காலேஜ் படிச்சு 1 வருஷம் படிச்சிருக்கேன். நமக்கு இது தோணலையே! அப்பதான் அப்போ இல்லையா? அந்த பிள்ளை எவ்வளோ அழகா கேள்வி கேட்டிருப்பா. அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிட்டா நம்ம எப்படி ஜெபம் பரமண்டலுக்கு என் தாத்தாவேன்னு தான் ஜெபம் பண்ணோம். பரிசா சித்தப்பாவா? இயேசுக்கு அப்பான்னு சொல்லியே தரல. என்னுடைய என்னுடைய அப்பாவோடு உன் அப்பாவிட்ட போகிறேன். என் தன் பிதாவும் உன் பிதான்னு தானே சொல்றாரு. இல்லைங்களா? நம்ம என்ன தப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டும். இந்த மாரி ஒரு இது நெறைய. இன்னொன்னு சொல்லி முடிச்சுர்றேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஒரு இடத்துல இதே பாடம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது, நம்ம தப்பு பண்ணா, பாவம் பண்ணாக்கா ஏசாமி அழுவாரு. ஊன்னு சின்ன பிள்ளை அது. பிரைமரி படிக்கிற பிள்ளை. பிரைமரி பிள்ளை என்ன வயசு இருக்கும்? 8 வயசு இருக்கும். 8 வயசு பிள்ளை அது. 8, 9 வயசு பிள்ளை அது. இல்லையா? பையன். 9 வயசு பையன். அது 2 பெண் பிள்ளைகள். இது பையன். இல்ல. அவன் சொன்னேன். ஏசாமி ஓன்னு அழுவாரு நம்ம பாவம் பண்ணாக்கா. ஏசாமி அழ வைக்கலாமா? அப்படிங்கும்போது அவன் சொன்னான். எப்படி அழுவாரு? உருண்டு புரண்டு அழுவாருல்ல. அட அப்படின்னு. அப்பதான் இவர் வந்துட்டு ஏதோ காரியாட உருண்டு பெரண்டு அழுவான் போல இருக்கு. ஆனா ஏசாமி அங்க கூட நிறுத்துறான். அப்ப நான் உருண்டு பண்ணி எங்க அம்மா, அப்பா என்ன கன்சோல் பண்ணி தேவை ஏற்படாது போல ஏசாமி கண்ணீர் விட்டு கதறி அழுது உருண்டு புரண்டு அழுவாராம். நம்ம பாவம் பண்ணாக்கா. பாருங்க சின்ன பாலகர் வாயினால் வார்த்தையை கொடுப்பேன். துதி உண்டான வார்த்தை. வார்த்தையை கொடுப்பேன். கற்றுக்க முடியும். எல்லாருக்கும் கத்துக்க முடியும். இல்லையா? அது நம்ம திறந்த மனசோட பார்க்கும்பொழுது, நெறைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரில, டீன் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரில, பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நெறைய கத்துடுறேன். என் புரொஃபசர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பணி செய்த பாஸ்டர்ங்க இல்லைங்களா? இ சர்ச்ல போதகராக பணியாற்றின காலங்கள்ல இல்லைங்களா? ஒவ்வொரு சர்ச் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு சர்ச்ல இருக்க விசுவாசிகள் கிட்ட, அப்போ கற்றுக்கொள்ளுகிற சிந்தை இல்லை என்றால் பிறர் அதனால தான் அத போட்டிருப்பேன். அப்போ கடவுள் இவர்களை பயன்படுத்துவார். அதான் நான் சொல்ல வரேன். அதனால நம்ம எப்பவுமே என்னதுன்னா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கணும். கண்கள் திறந்திருக்கணும். கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு பீலாயம் சொல்லுவார்.
இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கண்கள் திறக்கப்பட்டதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் இதுலயே பார்க்க போறோம். எஸ் சர்வீஸ்ல. சோ கேள்வி அடுத்து, அப்போ கடவுள் மிக கடுமையான சூழ்நிலைகளை பயன்படுத்துறார். கடுமையான சூழல் என்ன? மனைவி கர்ப்பமா இருக்கிறார். எப்படி சகிக்க முடியும்? அப்போ இவங்க போய் எப்படி சொல்ல முடியும்? கணவர்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒண்ணு. இல்ல யாரும் சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம வீட்ல வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லையா வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து சொல்லு, நான் கர்ப்பமா இருக்கிறேன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? யார் காரணம்? என்ன 1000 கேள்வி கேட்போம்ல. இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா அப்படியே வரும். இந்த அம்மா வந்துட்டு இல்லையா உண்மைய அப்படியே போய் சொல்றாங்க. இல்லையா? அப்போ கடவுள் கடுமையான சூழல்களை கூட பயன்படுத்துறார். ஏன்? அந்த சூழல் வழியா இயேசுவை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வுல நிறைய சூழல்கள், கடுமையான சூழல் நிறைய இருக்கும். அந்த சூழல்களை கடவுள் பயன்படுத்துறார். நான் ஏற்கனவே ஒரு சூழல் சொன்னேன் இல்லையா? ஒரு முஸ்லீம் இறந்துட்டாரு. எங்க வீட்ல 3வது தெருவுல இருந்தது. வயசானவரு. அவர் அடிக்கடி என்ட்ட பேசுவாரு. யாரும் அவன்ட்ட பேச மாட்டாங்க. அவங்க வீட்ல உள்ள நெறைய ஏன்னா வயசானவங்க நெறைய பேர் ஒதுக்கிட்டாங்க. இங்க வந்து பேசுவாரு. ஏசாமி சொல்லுவேன். இங்க இருக்க புதிய ஏற்பாடு எடுத்து படிப்பாரு. இத படிங்கன்னுவேன். படிச்சு அவரு ஏசாமிய ஏத்துக்கிட்டாரு அவரு. அவர் சொன்ன ஒரு விஷயம், இயேசுவ பத்தி நான் சொல்லும்பொழுது, போராட்டம் பிரச்சனைன்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கோ, அதன் ஊடாக எப்படி கடந்து போக முடியும்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இல்லையா? ஆமா ஃபாதர். அதாவது ஏசாமிய ஏத்துக்கிட்டவங்களுக்கு வர பிரச்சனையும், ஏசாமிய ஏத்துக்காத பிரச்சனையும் ஒரே பிரச்சனை தான் இருக்கும். ஆனா, ஏசாமி ஏத்துக்கிட்டவங்க அதே பிரச்சனை வந்தா, அவங்களுக்கு அது எறும்பு கடி மாரி, கொசு கடி மாதிரி இருக்கும். ஆனா, அதே பிரச்சனை ஏசாமி ஏத்துக்காதுன்னா, பாம்பு கடி மாரி இருக்கும் அவனுக்கு. யாரு? அவர்ட்ட கத்துக்கிட்டேன் நான். இதான் பாடுகளுக்கு மத்தியில நாம அதை 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 எப்படி கடவுள் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்குவார். அதன் ஊடாகவே கடந்து செல்லும். அந்த அந்த கைம்பெண், வயதான கைம்பெண், பயங்கர பாடு. அவங்க சாப்பாட்டுக்குள்ளத போயிட்டு காடிகை பெட்ல போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவை கடுமையான சூழல். ஆனா, அவங்க என்ன பண்றாங்க? இந்த பசி என்னால தாங்க முடியும். ஆனா, என்ன போல பசி தாங்கக் கூடாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு செலவாகட்டுமேன்னு குடுக்குறது. இதான் சூழல்களை கடவுள் பயன்படுத்துகிறார். சூழ்நிலை கண்டு பயப்படவே கூடாது. இல்லையா? தல போற காரியமா இருந்தா கூட சரி. இல்லைங்களா? அப்ப கடவுள் சூழ்நிலைகளை சாதகமா பயன்படுத்துகிறார். மத்த பார்ப்பாங்க. என்னடா இவன் இவ்ளோ இருக்கானா? சிரிச்சுக்கிட்டே போறான். சந்தோஷமா இருக்கிறான். நம்ம கார்ல போற நமக்கு அவ்வளவு சமாதானம் இல்லையோ! சமாதானமா இருக்கு. இதெல்லாம் தான். புரியுதுங்களா? அதே பிரச்சனை நமக்கும் இருக்கும். ஆனா நம்ம அதுல அப்படியே போயிட்டு இருப்போம். அப்ப இதுதான் ஒத்திசைவு அளிக்க. நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? கடவுள் என் கூட இருக்கார். பிரச்சனை இருக்கு. கடவுளும் என் கூட இருக்கார். இதுதான். பிரச்சனை இருக்கு. கடவுள் இல்லன்னு நினைக்கிறது வேற. பிரச்சனை இருந்தாலும் கடவுள் என் கூடவே இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இல்லைங்களா? அதான் சொல்லுவேன் இல்லைங்களா? பிரச்சனை அப்படின்னும்போது நம்மள தாங்கக்கூடாத பாரமா இருக்கும். அதுதான் அந்த வசனம் வந்து அதுக்குரியது தான். இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்க எல்லாரும் என்ட்ட வாங்க. நான் இளைப்பாறுதல் பாரத்தை தூக்கி போட்டுடுவேன்னு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா பாரத்தை இறக்கி வச்சுட்டு, இப்போ முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு வா. இந்தா சாப்பாடு சாப்பிடு. இல்லையா? படுத்து தூங்கு. இப்போ உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். திரும்பியும் பாரத்த தூக்கிட்டு போ. இப்போ சுமக்கிற பாரம் உனக்கு உடம்புல தெம்பு இருக்கிறதுனால, மனசு தெம்பு இருக்கிறதுனால, இப்ப அந்த பாரம் பெரும் பாரமா இருக்காது. அதான் அர்த்தம். அப்படின்னா நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு அப்பப்ப என்ன பண்றேன்? உன்னை பலப்படுத்துகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரியுதுங்களா? அப்ப சூழ்நிலைகளை குறித்து நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. 3வது கேள்வி. யோசேப்பு தனது முடிவில் மனதை உறுதி செய்து கொண்டார். ஆனால் கடவுள் தலையிட்டு வேற ஒண்ணு செய்றார். சில வேளை நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இல்ல இப்படித்தான் இருக்கும்பொழுது கடவுள் தெரியும் நம்மோட பிள்ளை அது வந்துட்டு யாரோ ஏதோ பண்ணி விட்டாங்க. அத அப்படியே விடக்கூடாதுன்ட்டு கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து சரியா செய்வார். நமக்கு அந்த சூழல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எத்தன முறை கடவுள் நம்முடைய பிரச்சனைகள்ல தலையிட்டு அதை சரிப்படுத்தியிருக்கார். இல்ல வேற ட்ராக்ல கொண்டு போய் நம்மள நடக்க விட்டுருக்கார், ஓட விட்டுருக்கார். இல்லையா? அது இருக்குதா? அது மாரி எதுனா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அடுத்தது. இந்த நிகழ்வு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணா,
கணவன்ட்ட சொல்லிட்டேன் இல்லையா? கணவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். என்னன்னா, கணவர் உடனே என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு கனவு வந்தது. நான் உன்ன ஏத்துக்கிறேன்னு கண்டிப்பா இந்த அம்மாவுக்கு சொல்லிக் குடுத்திருக்கணும். இல்ல யாருன்னா சொல்லியிருக்கணும். இவங்க எலிசபெத்த பார்க்கறதுக்கு போகும்பொழுது, அவர் தான் உதவி செஞ்சிருக்கணும். பிள்ளை தாச்சா போறாங்களே, அந்த பெரிய பிள்ளை தாச்சிய பார்க்க போறாங்களே, போக வர செலவுகளோ, இல்ல வழி ஒ வழி வழி பயணத்துக்கான ஏற்பாடுகள் இல்லையா? இங்கிருந்து அவங்க இதுக்கு போணும். கலிலேயாலருந்து அவங்க யூதேயாக்கு போகணும். அப்போ அந்த அந்த கூட்டம், பயண கூட்டம், கோயிலுக்கு போற பயண கூட்டம். அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க கலிலேல இருக்கவங்க எருசலேம் கோயிலுக்கு போவாங்க. அந்த கூட்டத்தோட கூட இணைச்சு பண்ணிட்டு அனுப்பியிருக்காரு. தேவைகள சந்திச்சு இருக்கணும். யோசிச்சிருக்கீங்களா இந்த மாரி எதனாச்சும்? இவ்வளவு விஷயம் இருக்கு இதுலலாம். அப்போ கடவுள் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. இந்த அம்மா அவங்கள போய் பார்க்கணும். இல்லையா? ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு. அவங்க 6 மாசம். ஐயோ! வயசானவங்களாச்சே நம்ம அவங்களுக்கு போய் உதவி செய்யணுமே. அடுத்தது நம்முடைய நிகழ்ச்சிய கடவுள் எனக்கு செய்து போய் அவர்ட்ட பகிர்ந்து கொள்ளணுமே. இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இதை சொல்லியிருக்கணும். நான் போய் பார்க்கணும். இல்லையா? அப்போ யோசேப்பு இதை செய்திருக்கணும். கடவுள் இடைப்படுகிறார். கடவுள் இதையெல்லாம் பயன்படுத்துறார். இயேசுவை இந்த உலகத்துல கொடுக்கிறதுக்காக சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். மக்களை பயன்படுத்துகிறார். இல்லைங்களா? பொருட்களை பயன்படுத்துகிறார். அல்லது ஆடு, மாடு, பறவை, கழுதை இந்த மாரி இதுல பயன்படுத்துகிறார். இடங்களை பயன்படுத்துகிறார். எதிர்மறையான ஆட்களையும் பயன்படுத்துகிறார். கடவுள் நேரடியாக இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. இதோடு நாம் முடிப்போம் இல்லையா? அப்போ அந்த அம்மா முகம் இப்படிதான் இருந்திருக்கும். இல்லைங்களா? ஒரு ஒரு நான் குழந்தை பிறப்போறேன்னு சொன்னோனே திடீர்னு அவங்க முகம் இப்படிதான் இருந்திருக்கும். நல்ல அழகான படம் எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலி மேரியோட அந்த இதுதான் பழைய இதுங்க அந்த இது இல்லைங்களா? அதுக்காக அத அங்க அடுத்த பாடத்துல வைக்கணும். பார்ப்போம். லெட்ஸ் சி வேற ஒருத்துல. இன்றைக்கு மரியாவையும் க சாரி யோசேப்பை, மரியாவை கடவுள் எப்படி சந்தித்தார்? அவளை எப்படி ஆற்றுப்படுத்தினார்? எப்படி அவங்கள ஆறுதல் படுத்த எப்படி அவர்களுக்கு அவர்களை பலப்படுத்தினார்? எப்படி இயேசு அவர்கள் ஊடாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வுகள். இன்றைக்கு இயேசு நமக்குள் இருக்கிறார். நமக்குள் பிறந்திருக்கிறார். நாம் மீட்பு பெறுகிறோம்னாக்கா நமக்குள் பிறந்திருக்கிறார். பிறந்து வளர்ந்திருக்கிறார். வளர்ந்தவரை பின்பற்றி செல்கிறோமோ? இயேசுவின் வேகத்துக்கு நாம போறோம். இயேசுவுக்கு தெரியும். நான் எவ்வளவு வேகத்துல நடப்பேன்னு தெரியும். அந்த வேகத்த அவர் நடப்பார். ஆனா, அந்த நான் நடக்கிற வேகத்த விட வேகம் குறைவா இருக்கிற என்னுடைய பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவர் திரும்பவும் ஸ்லோ டவுன் பண்ணி, வருத்தப்பட்டு பாருங்க என்ட்ட வாங்க. நான் ஒண்ணு பண்றேன். இப்ப எனக்கு இடையா நீங்க நடந்து வருவீங்க. சோ கடவுள் கனவை பயன்படுத்தி இல்லையா சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறவர். இன்னைக்கு நாம அதான் கடவுள் நமக்கு சூழ்நிலையை பயன்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோடு கூட நாம் நாம் இந்த பகுதியை முடிப்போம்.